வளையாத நதிகள் என்று ஆகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த தமிழ் லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. மேல வந்து இந்த மாதிரி லோன்லி கேர்லி வீடியோ இந்த மாதிரி ஏதாச்சும் சர்ச் பண்ணிக்கோங்க. உங்க சாய்ஸ் தான், என்ன வேணா நீங்க கொடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஒரு வீடியோவை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே கீழே வந்து நிறைய வீடியோஸ் வந்து அதுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதை வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை வந்து ஒன்று கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் காப்பி லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, இதை உங்கள் ஃபிங்கரில் ஒன்ஸ் வந்து டச் பண்ணீங்கன்னா இந்த லிங்க் வந்து அப்படியே காப்பி ஆயிரும். இப்போ இதை வந்து ஹோம் ஆப்ஷன் கொடுத்துட்டு குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பின்ட்ரெஸ்ட் டவுன்லோடர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, பின்ட்ரெஸ்ட் டவுன்லோடர், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டா நீங்க காப்பி பண்ண லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணி கீழே டவுன்லோட் அப்படின்னு காட்டுது பாத்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகி கீழே வந்து அந்த வீடியோ காட்டும். இதுல 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கேக்குது பாத்தீங்களா, இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இந்த வீடியோ டவுன்லோட் ஆயிரும். இப்படிதான் வந்து ஒரு 10 வீடியோ இல்லைன்னா ஒரு 8 வீடியோ கிட்ட உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எவ்வளவு வேணா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேலரிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இது வந்து சேவ் ஆயிரும். டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் மெட்டீரியல்ஸ்குள்ள எல்லாமே இருக்கும். அதை பாத்தீங்கன்னா நான் ஜிப் ஃபைலா கொடுத்திருப்பேன். அதுக்கு பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்திருப்பேன். அதை இந்த வீடியோக்கு இடையில ஒரு பாஸ்வேர்டை ரிவீல் பண்றேன். மொத்தமா 4 டிஜிட் இருக்கும். அந்த ஜிப் ஃபைல் எப்படி ஓபன் பண்றதுன்னு அதுக்கு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவாவே கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஷார்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொன்னா கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் வீடியோல உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுமோ அந்த போர்ஷன் வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணி எக்ஸஸா இருக்கிறத டெலீட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஃபுல்லாவே வேணும்னாலும் ஃபுல்லாவே நீங்க கூட டெலீட் பண்ணாம கூட இதை எடிட் பண்ணலாம். இந்த வீடியோல வால்யூம் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாவே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் பண்ணோம்னா மேல டபுள் டிக் மார்க் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோவுக்குமே வாய்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். ஒரு வீடியோக்குமே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து இதெல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டா டார்க்னஸா வச்சுட்டு சிங்கிள் டிக் மார்க் தான் கொடுக்கணும். இப்படி ஒரு வீடியோக்குமே நீங்க வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சிங்கிள் டிக் மார்க் கொடுத்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்க்கு ஸ்பீட் அப்படிங்கிற ஆப்ஷன் மேல இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு கர்வ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல கீழே இருக்கிறது ஃபுல்லாவே ஸ்லோ மோஷன், மேல இருக்கிறது ஃபுல்லா ஸ்பீடா உங்களுக்கு போகும். இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்க பிடிச்சு இழுக்கிறது மூலமா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஸ்பீடு ஸ்லோ மோஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கில் தான், சும்மா ரேண்டமா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல இடையில இந்த மாதிரி ஒயிட் லைன் கொண்டு வந்து வச்சீங்கன்னா பீட் மார்க் வந்து மேல ஆட் பீட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா பீட் கூட எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரேண்டமா வந்து நீங்க வச்சுக்கோங்க. வச்சு நீங்க பிளே பண்ணி பாருங்க. அந்த ஸ்லோ மோஷன் ஃபாஸ்ட் மோஷன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃப்ரெண்டா நீங்க வந்து மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆகணும்னா இப்போ பிளே பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்க. அடுத்த கிளிப்பிங் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் எப்படின்னு. இப்போ இதை கிளிக் பண்ணி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு மேல டபுள் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா எல்லா கிளிப்பிங் வீடியோக்குமே வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த வீடியோக்கு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். இதெல்லாமே பண்ணிட்டு ஒப்பாசிட்டி எல்லாமே இருக்கும், அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்களே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க கம்மி பண்ணி வச்சு. அதுக்கப்புறமா ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்து கர்வ் ஆப்ஷன் கொடுத்து சேம் ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க டிஃப்ரெண்ட் ரேண்டமா வந்து ஸ்பீடு ஸ்லோ மோஷன் அந்த டாட்ஸை வந்து பிடிச்சு இழுக்கிறது மூலியமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ள வந்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகாதவங்க வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ கிளிப் மேல உங்க ஃபிங்கரை வச்சு ஹோல்டு பண்ணி பிடிச்சி லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி அதே வீடியோ மேல உங்க ஃபிங்கரை ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து அது பிளேஸ் ஆயிரும். உங்களுக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிளஸ் ஐக்கான் கொடுத்து சேம் வீடியோவை நீங்க ஆட் பண்ணி கூட நீங்க வந்து சேம் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். மியூசிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ இருக்கும், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் வீடியோ சாங் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஆடியோ தனியா பிரிச்சு கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற MP3 சாங் ஷோ ஆகும். இதுல ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு சாங் பிளே பண்ணி பார்த்து
கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல சாங் வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து delete பண்ணிட்டு இதை வந்து உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் வச்சிருங்க. எண்டிங்லேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத வந்து delete பண்ணிடுங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்டே வந்து சாங் ஆட் பண்ணி வீடியோ நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அதனால நான் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி delete பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ரெட்ரோக்கு கீழே நாய்ஸ் எஃபெக்ட் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லா வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. அகெயின் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல பீட்ஸுக்கு கீழே பிளாக் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இன்டர்வல் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல பீட்ஸுக்கு கீழே ஜூம் எஃபெக்ட் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஓரளவுக்கு லைட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கம்மி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க கரெக்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டே வரணும். இது எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு சாங்க்கும் ஒரு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க லிரிக்ஸ் வந்து குரோம்ல இருந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் குரோம் போயிட்டு என்ன சாங்கோ அந்த சாங் நேம் வச்சு பக்கத்துல தமிழ்னு கொடுத்து லிரிக்ஸ்ன்னு கொடுத்தா ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் லிரிக்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதை எப்படி காப்பி பண்றதுன்னா உங்க ஃபிங்கரை வச்சு ஹோல்டு பண்ணி பிடிச்சி கரெக்டா அந்த ப்ளூ லைனை இழுத்தீங்கன்னா காப்பி ஆயிக்கும். காப்பின்னு கேட்கும், காப்பி கொடுத்துருங்க. ஒரு 3 லைன் இல்லைன்னா 2 லைன் சேர்த்து வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு இன்ஷாட் ஓப்பன் பண்ணி அதுல வந்து எம்டி ஸ்பேஸ்ல உங்க ஃபிங்கரை ஹோல்டு பண்ணீங்கன்னா பேஸ்ட்னு கேட்கும், பேஸ்ட் பண்ணிருங்க. இதை கரெக்டா ஓரளவுக்கு சின்னது பண்ணி இந்த மாதிரி டாப்ல இங்க கொண்டு வந்து வச்சுட்டு கீழே WN இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபாண்ட்ஸ். இதுல தமிழ் ஃபாண்ட் டிஃபரன்ஸ் ஸ்டைல எப்படி ஆட் பண்றது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறதா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்களா உங்க ஃபைல் மேனேஜர்ல இருக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஃபைல் மேனேஜர்ல அது எங்க இருக்கோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி அதுலயே அந்த ஃபோல்டருக்குள்ள சிம்பிள்ஸ் நிறைய சிம்பிளோட அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பேன். ஒரு ஃபாண்ட்டுமே என்னென்ன ஸ்டைல் இருக்குன்னு உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியா. பக்கத்திலேயே இந்த ஃபாண்ட் டாக்குமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஆட் ஆயிரும். கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு க்ளோ செலக்ட் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ளோனஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஏல வந்து கொடுத்துட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஷேடோ ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே ஒப்பாசிட்டி வந்து லைட்டா ஒரு 70% அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பக்கத்துல வந்து 100% கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து நீங்க அந்த ஒயிட் கலர் பின்னாடி அந்த பிளாக் ஷேடோ வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கொடுத்துருப்பேன். அவுட் அனிமேஷனுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஃபேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இதவே வந்து தெரியாம கொடுத்துருப்பேன். அவுட்டுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் மார்க் கொடுத்து இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு எங்க வருதோ அந்த இடத்துல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இப்போ குரோம்ல போய் அடுத்த லிரிக்ஸ் என்னவோ அதை வந்து காப்பி பண்ணி இதுல வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அப்படியே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. கரெக்டா எந்த இடத்துல வேணுமோ உங்க ஃபிங்கர்ல அந்த இடத்துல டச் பண்ணி ஸ்பேஸ் பார் வந்து கொடுத்தீங்கன்னா கீழே போயிடும். கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி கீழே தள்ளி வச்சுட்டு இதை டபுள் டேப் பண்ணி அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து டியூரேஷன் வந்து ஃபுல்லாவே வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியுது அப்படின்னா அதை வந்து டபுள் டேப் பண்ணி மறுபடியும் அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து டியூரேஷன் வந்து கொஞ்சமா லெஸ் பண்ணி வச்சு டிக் மார்க் கொடுத்து பாருங்க. கரெக்டா லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாங்க்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 லிரிக்ஸுமே முடியிற இடம் இதுதான். இந்த இடத்துல வச்சு கரெக்டா வந்து நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ரெண்டையுமே அட் டைம்ல ஸ்பிளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத டெலீட் பண்ணிக்கிறேன். 3வது லிரிக்ஸ்க்கு இடத்துல நான் ஸ்பிளிட் பண்ணல. 2 லிரிக்ஸ் கரெக்டா முடியிற இடத்துல ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். 3வது லிரிக்ஸ் எனக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அதனால இந்த இடத்துல வச்சு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து குரோம்ல போய் அதை வந்து காப்பி பண்ணி இதுல வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணிக்கிறேன். இந்த 3வது லிரிக்ஸை கொஞ்சம் லென்த்தா வந்து இழுத்து வச்சு இதை டபுள் டேப் பண்ணி அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து மேலே டியூரேஷன் வந்து ஃபுல்லா வச்சுக்கிறேன். ஃபுல்லா வச்சு டிக் மார்க் கொடுத்துட்டு மறுபடியும் கரெக்டா ப்ளே பண்ணி பார்த்து எனக்கு கரெக்டா வரலனா மறுபடியும் இதை கொஞ்சம் லென்த்தா இழுத்து விட்டு மறுபடியும் அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து டியூரேஷன் வந்து ஃபுல்லா வச்சுக்கிறேன். கரெக்டா எனக்கு 3வது லிரிக்ஸ் அந்த 3 லைன்ஸ் கரெக்டா எனக்கு வர மாதிரி இருக்கணும். நீங்களே வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு வந்துருங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. நீங்க டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து மறுபடியும் இதை வந்து ஒவ்வொன்றா நீங்க கிளிக் பண்ணி கூட சின்னது பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க.
ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I feel nauseous, believe me. Never had a lot of shit come easy.